வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் சடலத்துடன் மீட்கப்பட்ட இளம்தாய் மற்றொரு பெண் அரங்கேற்றிய சினிமாவை மிஞ்சும் கொடூர அம்பலம். ட்ரம்பின் அறிவிப்புக்கு பதிலடி அமெரிக்காவுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை. இரவோடு இரவாக இஸ்ரேல் அணு ஆராய்ச்சி மையம் அருகே ஈரான் அதிரடி தாக்குதல். மட்டக்களப்பில் 13 பிடியாணைகளுடன் 3 ஆண்டுகளாக தலைமறைவான நபருக்கு போலீசார் காட்டிய அதிரடி. வடக்கில் நெருக்கடி, கடற்றொழிலாளர்களுக்கு முடங்கியது வாழ்வாதாரம். இன்று சேவையிலிருந்து விலகிய 90% தனியார் பேருந்துகள். இஸ்ரேலில் ஏவுகணை தாக்குதலை காணொலி எடுத்த இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி. தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணறொன்றில் இருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் சந்தேக நபர்கள் 3 கைது செய்துள்ளனர். மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கையின் மூலம் காஞ்சனகுடா பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் மற்றும் ஒரு இளைஞன் என 3 நேற்று இரவு வவுணதீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வியாழக்கிழமை வவுணதீவிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2.5 வயது குழந்தையுடன் சென்ற இளம் தாய் ஒருவர் காணாமல் போயிருந்தார். மறுநாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாலடைந்த கிணறிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டதுடன் அவரின் குழந்தை வயல் பகுதியில் அழுது கொண்ட நிலையில் மீட்கப்பட்டது. அதே கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் மற்றொரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பந்தாரமூலை ஆலடி வீதியில் உள்ள வீடரை சுற்றி வளைத்த போலீசார் அங்கு மறைந்திருந்த 26 வயதுடைய பெண்ணை கைது செய்தனர். அவருடன் நடத்திய விசாரணையில் 34 வயதுடைய அவரின் கணவர் மற்றும் அவரின் 22 வயதுடைய தம்பி ஆகியோர் வவுணதீவில் வைத்து கைது செய்யப்பட்டு முச்சக்கர வண்டியும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய அனைத்து எரிசக்தி உட்கட்டமைப்புகளையும் ஈரான் இலக்கு வைக்கும் என்று அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈரானின் அரச ஊடகங்களை மேற்கோள் காட்டி பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணை மூடியுள்ளதால் எரிபொருளுக்கான தட்டு நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்வாறாக பல்வேறுபட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் எரிபொருள் விலைக்கான அதிகரிப்பு ஏற்பட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரானது தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் இவ்வாறு அத்தியாவசிய சேவைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் குறிப்பாக 48 மணி நேரத்துக்குள் திறக்காவிட்டால் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான விடயத்தில் ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் அளிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் எச்சரிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானின் இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் 21வது நாளை எட்டியுள்ள நிலையில் ஈரான் தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. சமீபத்திய தகவலின்படி மார்ச் 21 இரவு நேரத்தில் ஈரான் விடுத்த ஏவுகணைகளில் சில டிமோனா பகுதியை நோக்கி சென்றுள்ளன. இஸ்ரேலின் தெற்கு நெவெக் பாலைவனத்தில் அமைந்துள்ள ஷிமோன் பெரெஸ் நெகேவ் அணு ஆராய்ச்சி மையம் இங்கு உள்ளது. டிமோன் அருகே ஏவுகணை தாக்கியதால் ஒரு கட்டடம் இடிந்து விழுந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன. இதனால் 20 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் பெரும்பாலானோர் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் 13 நீதிமன்ற பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்த நபரொருவரை போலீசார் கைது செய்தனர். முகத்துவாரம் நாவரடி பகுதியைச் சேர்ந்த 37 வயதான குறித்த நபர் வெளிநாடு அனுப்புவதாக கூறி பலரிடம் பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் ஏராவூர் மற்றும் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்தனர். இதற்கு முன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அவர் பின்னர் நீதிமன்ற பிணையில் வெளியேறிய போதும் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் 3 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தார். இதனால் அவருக்கு எதிராக 9 திறந்த பிடியாணைகள் மற்றும் 4 சாதாரண பிடியாணைகள் என மொத்தம் 13 பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டன. இலங்கையில் நிலவுகின்ற எரிபொருள் நெருக்கடி காரணமாக வடபகுதி கடற்தொழிலாளர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வாராந்தம் வழங்கப்படும் மிக குறைந்த மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டின் காரணமாக ஆழ்கடல் கடற்தொழிலில் ஈடுபட முடியாமல் அவர்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழிலாளர்களுக்கு வாரத்துக்கு 30 லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே வழங்கப்படுவதால் அவர்களால் கரைக்கடல் பகுதிகளில் மட்டும் மீன்பிடிக்க முடிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்வளம் குறைந்துள்ளதால் சிறந்த அறுவடைக்கு ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டியுள்ளது.
ஆனால் தற்போதைய எரிபொருள் ஒதுக்கீடு அதற்கு போதுமானதாக இல்லை என யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் சங்கத்தின் சம்மேளன குழு உறுப்பினர் பாக்கியநாதன் ரீகன் தெரிவித்தார். நாட்டின் தனியார் பேருந்துகளில் இன்று சுமார் 90% சேவையிருந்து விலை கொடுத்ததாக தனியார் பேருந்துரிமையாளர் சங்கம் தெரிவிக்கிறது. வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நேற்று அதிக அளவில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார். இதன் காரணமாக இன்றைய தினம் பேருந்துகளை இயக்காதிருக்க பேருந்துரிமையாளர்கள் தீர்மானித்ததாக அவர் குறிப்பிட்டார். புதிய பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் பேருந்து சேவைகளை மீண்டும் முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக கெமனு விஜயரத்ன தெரிவித்தார். சமீபத்திய டீசல் விலை உயர்வை தொடர்ந்து பேருந்து கட்டணங்கள் குறைந்தபட்சம் 15% உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர் சங்கம் தெரிவிக்கிறது. குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் திருத்தியமைக்கப்படும் என்றும் குறைந்தபட்சம் மற்றும் நெடுந்தூர பயணங்களுக்கான புதிய கட்டணங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்றும் அந்த சங்கத்தின் தலைவர் கூறியுள்ளார். இஸ்ரேலின் டிமோனா நகரில் நேற்றிரவு இடம்பெற்ற ஏவுகணை தாக்குதலில் காயமடைந்த 4 இளைஞர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார். தூதரகத்தின் தகவலின்படி பாதுகாப்பு தங்கும் இடங்களுக்கு செல்லாமல் வெளியிலிருந்து சம்பவத்தை காணொலி எடுக்க முயன்ற போது அவர்கள் காயமடைந்தனர். இந்நிலையில் சம்பவத்தின் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏவுகணை தாக்குதலின் தாக்கத்தால் அருகிலிருந்த கட்டிடங்களின் கண்ணாடிகள் சிதறி விழுந்ததால் அந்த கண்ணாடி துண்டுகள் அவர்களின் தலை மற்றும் உடலின் பிற பகுதிகளில் பட்டு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இவ்வாறான செயல்கள் இஸ்ரேல் அதிகாரிகள் வெளியிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளை மீறுவதாக தூதுவர் குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் கடந்த சில தினங்களாக அழுத்தத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தங்கம் 2.36%, வெள்ளி 4.52% வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த திடீர் சரிவு முதலீட்டாளர்கள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. அமெரிக்க டாலரின் மதிப்பு உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ளதால் ஏனைய நாணயங்களை வைத்திருப்போருக்கு தங்கம் வாங்குவது அதிக செலவினத்தை ஏற்படுத்துகிறது. இது தங்கத்துக்கான தேவையை குறைத்துள்ளது. மத்திய கிழக்குக்கு அமெரிக்கா கூடுதல் படைகளை அனுப்புவது எண்ணெய் விலை உயர்வு மற்றும் பணவீக்க அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் வட்டி வீதங்கள் மேலும் அதிகரிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு தங்கம் மற்றும் வெள்ளியின் ஈர்ப்பை குறைத்துள்ளது. கடந்த காலங்களில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உச்சத்தில் இருந்த போது வாங்கிய முதலீட்டாளர்கள் தற்போது தமது பங்குகளை விற்று லாபத்தை ஈட்டி வருவதால் சந்தையில் விற்பனை அழுத்தம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அண்மைய விலை திருத்தத்துக்கு இணையாக லங்கா ஐஓசி நிறுவனம் தன்னுடைய எரிபொருள் விலைகளை மாற்றியமைக்க தீர்மானித்துள்ளது. இதன்படி சந்தையில் அதிகம் பயன்படுத்தப்படும் 2 எரிபொருட்களின் விலைகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் மாற்றப்பட்டுள்ளன. ஒக்டோன் 92 மற்றும் ஓட்டோ டீசல் விலை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலைக்கு நிகராக மாற்றியமைக்கப்பட உள்ளது. ஒக்டேன் 95 பெட்ரோல், சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் செய்வது குறித்து இதுவரை இறுதி தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை என லங்கா ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது. அரசாங்கம் பெட்ரோல் விலையை உயர்த்தியிருப்பதை கருத்தில் கொண்டு முதல் கிலோமீட்டருக்கு வசூலிக்கப்படும் முச்சக்கர வண்டி கட்டணத்தை 20 ரூபாய் உயர்த்துமாறு முச்சக்கர வண்டி சங்கங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. தேசிய கூட்டு முச்சக்கர வண்டி மற்றும் தொழில் அதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோஹண பெரேரா இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். இன்று முதல் எரிபொருள் விலைகள் மீண்டும் திருத்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு எங்கள் சேவைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எங்கள் சேவையை வழங்க எங்களிடம் போதுமான எரிபொருள் இருப்பில் இல்லை. ஆனால் அரசாங்கம் விலை உயர்த்தியுள்ளது. இது மரத்திலிருந்து விழுந்த மனிதனை காலை முட்டியது போல் உள்ளது. முதல் கிலோமீட்டருக்கு முச்சக்கர வண்டி கட்டணத்தை 20 ரூபாய் உயர்த்த நாங்கள் முன்மொழிகிறோம். மீட்டர்களை பயன்படுத்தும் ஓட்டுநர்கள் மட்டுமே இது குறித்து நடவடிக்கை எடுக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.